மறுபடியும் ஆர்கான் ஸ்டோரி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய கதையை ஒரு ஷார்ட்ஸாக நான் போடலான்னு இருக்கேன். அந்த வீடியோ வரும்போது வேடிக்கை பாருங்கள். இப்போதைக்கு இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதாநாயகி பார்த்தீங்கன்னா கால் கடுக்க காடு மலையெல்லாம் ஏறி கால நேரத்தெல்லாம் மறந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ மான்ஸ்டர் வந்து முதல்ல அவங்க அந்த சிலையை தொட்ட மாதிரியே இப்போ தான் வந்து லீவ் இருக்கிற அந்த சிலை கிட்ட போகிறாங்க. போயிட்டு அந்த சிலையை வந்து தொடுறாங்க. தொட்டோடனே அவங்களுக்கு வந்து அந்த புவியின் சக்தி வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. எப்படி காற்றின் சக்தி அவங்களுக்கு கிடச்சதோ அதே மாதிரி உடனே பைமான் சொல்கிறான், நீ வந்து அதை தொட்டவொடனே உனக்கு அந்த புவியின் சக்தி வந்து உனக்கு கிடச்சிச்சு. மற்ற விஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்கள விட நீ வந்து ரொம்ப வித்தியாசமானவளாக இருக்கிற. இப்போ வந்துட்டு காற்றின் சக்தி இல்லை புவியின் சக்தி எதுவுமே நீ மாற்றி மாற்றி பிரயோகப்படுத்திக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி பைமான் சொல்கிறான். அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம மாஸ்டர் நகரத்தில் இல்லை லீவ் நகரத்தில் இருக்கும். அதனால தான் வந்து அங்கே இருக்கிற சிலைக்கும் இங்கே இருக்கிற சிலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பேசிக்கிட்டு பொடி நிறையா நடந்து ஊருக்குள்ளே வந்துடுறாங்க. ஊருக்குள்ளே வந்தோடனே நம்ம கதாநாயகி அப்புறம் பைமான் பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலையாக வெண்டி நமக்கு அப்பயே சொன்னான் இந்த மாதிரி இங்கே விழா நடக்க போகுது, அதில் வந்து புவியின் கடவுள் வருவாருன்ட்டு. நம்ம மட்டும் இந்த சமயத்தில் கரெக்டான டயத்துக்கு நம்ம இங்கே வரலினா நீ வந்து இன்னும் ஒரு வருஷம் காத்திருந்துருக்கணும். ஏன்னா அடுத்த வருஷம் தான் மறுபடியும் இந்த விழா நடக்கும். அப்போ தான் மறுபடியும் புவியின் கடவுள் இறங்கி வருவார் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கு இது இப்போ தான் நடக்க போகுது அப்படின்றது தெரியும். ஆனால் இந்த ஊரில் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. சரி வா, நம்ம தான் லீவேக்குள்ளே வந்துட்டோம்ல, இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம், இந்த ஊருக்காரங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. பையன் வந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் புவியின் கடவுளை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த புவியின் கடவுளோட பேர் வந்து மோராக்ஸ் தான். நம்ம ஊரில் எப்படி காசெல்லாம் வந்து பணம் காசு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ஊரில் வந்து மோரா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த மோரா அப்படிங்கிற அந்த பேரே இவரோட மோராக்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சு தான் வந்துதான். அது மட்டும் இல்லாமல் இந்த புவியின் கடவுளை வந்து மோராக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மரியாதை குறைவாக வந்து பார்க்கப்படுதான். அதனால் வந்து இவரை இங்கே இருக்கிற மக்கள் மாதிரி ரெக்ஸ் லாப்பிஸ் அப்படின்னு குறிப்பிடணுமா. இங்கே இருக்கிற மக்கள் வந்து இதை ரெக்ஸ் லாப்பிஸ்னு குறிப்பிடுவாங்களாம். அதே மாதிரி நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான். ஊரில் ஒரு ஆள் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. தேடி கண்டுபிடிச்சா அவங்ககிட்ட மாரி இந்த ரைட் ஆஃப் டிசென்ஷன் விழா பற்றி கேட்குறாங்க. ஆமாம், அந்த விழா வந்து இன்றைக்கி தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவன் திருப்பி சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த ரெக்ஸ் லாப்பிஸ் வந்து வருவாங்க. அந்த கடவுள் வந்து அடுத்த வருஷம் அவர் வர்றதுக்குள்ளே இந்தமாரி என்னென்னலாம் வந்து நடக்கும், எப்படிலாம் வந்து லீவை வந்து வழி நடத்தணும், தங்க விலை வந்து உயருதா, அது முன்னாடியே வாங்கி வச்சுக்கணுமா, இந்த நேரத்தில் மழை பெய்யுமா, எங்கே வெயில் அடிக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு போவார். அதாவது அந்த மாதிரி இந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை சொல்லிட்டு போவார். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாங்க, போன வருஷம் வந்து யூஹேங் ஆஃப் த லீவே கொஷிங் அப்படிங்கிறத தான் வந்து கேட்டிருப்பாங்க போல் இருக்கு. போன வருஷம் லீவே கொஷிங் அப்படின்னா என்னன்னு நம்ம கதாநாயகி கேட்கும்போது பைமன் வந்து எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு முந்திக்கிட்டு வரான். மாஸ்டர் எப்படியோ இருந்து சுதந்திரத்துக்கான நாடாக இருக்கோ அதே மாதிரி லீவே வந்து ஒரு ஒப்பந்தம், அதாவது கான்ட்ராக்ட்கான ஒரு நாடு. இங்கே வந்து இந்த ஒப்பந்தத்தை தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வணிகம் அப்புறம் வர்த்தகத்து மேலே இவங்களோட அதிக கவனத்தை வந்து செலுத்துவாங்களாமா. இந்த லீவே கொஷிங் அப்படின்னு என்னென்னு பைமன் சொல்கிறான்னா, இந்த லீவே வந்து ஒரு 7 நிறுவனங்கள் வந்து இருக்காமா. அந்த நிறுவனங்களுடைய தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த மொத்த லீவே வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பைமான் சொல்கிறான். அவங்கள தான் வந்து லீவே கொஷிங் அப்படின்னு குறிப்பிட்றாங்கன்னு சொல்கிறான். இந்த கொஷிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அது வந்து ஒரு சைனீஸ் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு 7 நட்சத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். லீவேன்றது ஊர் பேரா, அப்படின்னா லீவோட 7 நட்சத்திரங்கள் அப்படின்னு அது குறிக்குது. பைமான் சொன்னதை கேட்ட அந்த பொண்ணு சொல்லுது, வெளியூர்லேருந்து வர எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா ரெக்ஸ் லாப்பிஸோட கட்டுப்பாட்டில் தான் எப்பவுமே லீவே வந்து இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறான். குஷிங்கில் வந்து வெறும் மனுஷங்க மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் ரெக்ஸ் லாப்பிஸ் அப்படிங்கிறது ஒரு கடவுள். மான்ஸ்டருடைய கடவுளை பார்த்து பல காலம் ஆனிச்சு. ஆனால் அதே நேரத்தில் லீவோட கடவுள் எங்கள் கூடவே தான் இருக்காரு, எப்பவுமே எங்கள் கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறான். நீ பார்க்க தானே போகிற, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு கடவுளே இல்லாத ஒரு நகரத்துலேருந்து இப்போ வந்திருக்க. இப்போ ஒரு நகரத்தை கடவுளே ஆட்சி புரிஞ்சா எப்படி இருக்குன்னு நீ பார்க்க போற அப்படின்னு சொல்கிறான். இது சொன்ன வாட்டி அப்படியே வந்து நம்ம அடுத்து போயிட்டு இருக்காங்க. இன்னொருத்தரை பார்க்குறாங்க வழியில். அவனை பார்த்து நம்ம கதாநாயகி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீங்கள் வந்து இந்த மாதிரி விழாக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நானும் இந்த மாதிரி விழாக்கு தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறான், இந்த மாதிரி அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுனால தான் இந்த விழாக்கள் அந்த இதெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப ஆர்வம் காட்டுறானாமா. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் அந்த ரெக்ஸ் லாப்பிஸால் கொடுக்கப்பட்ட அந்த 17 கணிப்புகள் வந்து ஒரு கொடுத்தாராமா. அந்த 17மே வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் சொல்கிறான், டியான்கோவனை பற்றி ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்குதாமா. அதாவது டியான்கோவனை தான் வந்து நின்குவாங் அப்படின்ற வந்து அவங்களோட பேர் தான். அது என்ன அப்படிங்கிறத நம்ம போக தெளிவாக பார்க்கலாம், கதையில் வரும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமல் ஏதோ ரகசியமாக ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நம்ம நின்குவாங்க்கு வந்து இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஜியோ விஷன், அதாவது புவியின் விஷன் மூலமாக உருவாக்கப்பட்ட பாறைகள் நின்குவாங்க்கு வேணுமாமா. ஏன்னா வந்து வரி கட்டுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு. இப்போ என்னடா சம்மந்தமே பேசிகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா எனக்கும் அப்படி தான் தோணுது. கதை போகிற போக்கில் ஏதாவது முக்கியமானதாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த விழாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். இந்த லீவை இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். அது வந்து என்னன்னா, அடிக்கடி எடுக்கிற இந்த மாதிரி கணிப்பும் அப்புறம் இந்த இடத்துக்கு இருக்கிற அந்த மார்க்கெட்டும் தான் வந்து இந்த இடத்து இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற நிலைக்கு கொண்டு வந்துச்சான். இது மட்டும் இல்லாமல் அந்த ரெக்ஸ் லாப்பிஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான கடவுள் அப்படின்னு சொல்கிறான். அவருடைய யுக்திகள் எல்லாத்தையும் வந்து மக்கள் ரொம்ப நம்புறாங்க. இந்த மாதிரி வந்து சொல்கிறாருல, இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க, அதெல்லாம் அவருடைய கணிப்புகளை நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னோட வாழ்க்கையிலையும் ஒளி பறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, அந்த விழா எங்கே தாண்டா
என்னடா நடக்குது அப்படின்னு நம்ம பைமான் கேட்கறான். எப்படியோ சொல்ல அந்த பைத்தியக்கார சைக்கோட்ட நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். தொண சம்பந்தம் பேசிக்கிட்டே இருக்கான். எங்க போனோம்னு கேட்டதுக்கு இவ்வளவு பேச்சு. இவன் பேசுறதை கேட்டு நமக்கு மட்டும் நம்ம கதாநாயகே தலை சுத்தி வந்திருக்கும் போட்டு அந்த அளவுக்கு சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்திருக்கான். எப்படியோ தட்டு மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க, விழா நடக்கிற இடத்துக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா விழா இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி வத்தி ஏத்தி ஒரு இடத்த வழிபடுறதுக்காக வந்திருக்காங்க. போன இடத்துல அவனா ஒருத்தன் பேசுறான். இந்த மாதிரி நீங்க புதுசா இப்பதான் வந்திருக்கீங்களா, நானும் இப்பதான் முதல்ல இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவனா பேசுறான். இவன் தாங்க முதல்ல நீங்க யாரு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறான். அது அவங்க மஞ்சள் சொக்கா போட்டு நல்லா தலை நிறைய நிறைச்ச முடியோட இருக்காங்கல்ல, அவங்க தாங்க இந்த லீவ நகரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறவங்களால தான் இந்த விழா தலைமை தாங்க முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்றான், அடப்டே பல மிருகங்களுடைய உருவத்தில் இந்த விழாவில் பங்கேற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் ஏதோ சொல்றான், அது நமக்கே புரியல என்னன்ட்டு. ஏதோ புராண காலம் மிருகம் செலஸ்டி அப்படின்னு என்னமோ சொல்றான். நமக்கு கதை வரும்போது ஏதாவது புரிஞ்சிடும். இதெல்லாம் அப்படிலாம் சொல்றோம். கதைக்கும் இந்த மாதிரி ஆளுங்க சொல்றதுக்கும் சம்மந்தமே இருக்காது. சரி நீ உன் வேலையை பாரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்போதான் அவனுக்கு புத்தி வந்திருக்கு போல் இருக்கு. நம்ம கதாநாயகி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி புவியின் கடவுள்கிட்ட அவங்கள உடன்பிறப்பை கண்டுபிடித்துக்கு ஏதாவது ஒரு வழி அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அவங்க உடன்பிறப்பை பற்றி ஏதாவது ஒரு தகவலோ இல்லை ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க. இதே மாதிரி இதுக்கு எதிர்க்கு இன்னொரு இடம் இருக்குது. அங்கேயும் போய் இதே மாதிரி வேண்டிக்கிறாங்க. என்னென்னா இவங்களோட உடன்பிறப்பு அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. எப்படியோ பல மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு இப்போ தான் அந்த விழாவே ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய வாய்ஸ் ஓவர் இல்லாமல் அந்த சீனை நீங்களே பாருங்கள். The hour is upon us. Hey. ரெக்ஸ் லாபிஸை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, வெளியேறும் வழியெல்லாம் அடங்க அப்படின்னு நிங்குவாங்க சொல்கிறாங்க. உடனே காஃபி குச்சேஸாக சாப்பிட்டு இருந்த காவலர்கள் கொடுக்கணும் ஒடியாரானுங்க. இந்த கலவரத்தில் நம்ம கதாநாயகியும் பையமோனும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னடா நடக்குது இங்கே, ரெக்ஸ் லாபிஸ் இறந்து போச்சுன்னா அவ சொன்னா புவியின் கடவுள் உண்மையிலே இறந்து போயிட்டாரா அப்படின்னு நம்ம பையமோன் கேட்குறான். ஆத்தி அங்கே பாரு வீரர்கள் சந்தேகப்படுற எல்லாரையும் பிடிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த விழா ரொம்ப கிட்ட நின்று பார்த்தாங்க அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. நம்ம வேற ரொம்ப கிட்ட போகணும் கதாநாயகி, நம்ம மேலே இருக்கா சந்தேகம் வந்துட போகுதுன்னு பையமோன் ரொம்ப வருத்தப்படுறா. உண்மை சொல்ல போனால் பையமோன் ரொம்ப பயப்படுறா. உடனே நம்ம கதாநாயகி திரும்பி எங்கேயோ போகிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு பையன் கேட்கும்போது அவங்க கிட்டலாம் மாட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப்பாக பார்க்குறாங்க. யாரு கண்ணுலையுமே படாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒளிஞ்சு போகிறாங்க வெளியே. அப்படியே பொறுமையாக ரொம்ப ஓரமாக அங்கேயும் ஒளிஞ்சு அவங்க வெளியே கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க கதாநாயகி. இவங்களுக்கும் நம்ம காவலர்களுக்கும் ஆகவே மாட்டேங்குது போட்டிருக்கு. திடீர்னு டக்குன்னு ஒருத்தர் திரும்பி பார்த்துட்டாங்க. இவங்க போகும்போது அவங்களோட ஷூ தரையில் படுற சத்தத்தை கேட்டு எடுத்தேம்பாரு ஓட்டோன்னு அவங்களும் என்னென்னமோ கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. மேலேருந்து குதிக்கிறாங்க. குதிச்சு பிரமாதமாக அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பக்கமும் காவலர்களை நம்ம கதாநாயகி ரவுண்டு பண்ணிட்டாங்க. அவ்வளோதான்டா சோழி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சோம். என்ன முயற்சி பண்ணாமல் இவன்ட்ட நான் மாட்டிக்க விரும்பலான்னு கதாநாயகி கத்தி கையில் எடுக்கிறாங்க. நம்ம கதாநாயகி இங்கே எல்லாத்தையும் அடிச்சு மாஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இவங்க எல்லாத்தையும் அடிக்குது. ஒருத்தன் அம்பு கையில் வச்சுட்டு வரான். இனிமேல் சம்மந்தமே இல்லாமல் கதாநாயகி காப்பாற்றான்னு தெரியல, செம்மையாக சண்டை போடுறாங்க. அத்தனை பேர் சும்மா சுற்றி அடிச்சு தண்ணி கட்டிட்டான். இன்னும் நிறைய காவலர்கள் வரதை பார்த்துட்டு வா ஓடிடலான்ட்டு ஓடுறாங்க. எதுக்கும் சம்மந்தமாக காப்பாற்றலான்னு தெரில. ஓடி பையன் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீ சும்மா பறந்தானே வந்துட்டு இருக்கு, உனக்கு என்ன டயர்டாக போகுது அப்படின்னு நம்ம கதாநாயகி கேட்குறாங்க. இந்தமாரி பறக்கிறது எவ்வளோ கஷ்டம் உனக்கு தெரியுமா, அது எவ்வளோ டயர்டாகும் தெரியுமா அப்படின்னு நம்ம பையன் செம்ம கடுப்பாக வரான். சரி நீ இந்த சண்டையை தொலைச்சிட்டு யாரா நீங்கள் அப்படின்னு நம்ம பையன் கேட்குறான். எதுக்கடா சம்மந்தமே உங்களுக்கு உதவி பண்ண அப்படின்னு கேட்குறா. அவன் பேர் சைல்டுன்னு சொல்கிறான். சைல்டுங்கிறதெல்லாம் ஒரு பேராடா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை அது வெறும் ஒரு மாற்று பெயர் தான் அப்படின்னு சொல்கிறான். இவன் உண்மையான பேர் வேற என்னமோ இருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு அவன் பேர் சைல்டு அப்படின்னு அவன் வச்சிருக்கான். பெரும்பாலும் ஏதாவது ஒரு குற்றத்தில் ஈடுபடுறவங்க தான் வேற பேர் வச்சு சொல்லி சுற்றிட்டு இருப்பானுங்க. அப்புறம் அந்த சைல்டு அப்படிங்கிறவன் சொல்கிறான், மான்ஸ்டர்ல சிக்னோரா அப்படிங்கிற ஒரு ஆளை கேள்விப்பட்டிருக்கியா இல்லை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம பையன் சிக்னோரா சைல்டு, ஓ நீயும் ஃபெட்டியோட ஹார்பஞ்சர்ஸ் அதாவது முன்னோடியில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகிறா. ஒரு ஃபெட்டியை சேர்ந்த ஆள் எதுக்குங்க நமக்கு உதவி செய்கிறான்
அப்படிங்கிறது தெரியல. உடனே சைல்டு வந்து இல்லை நான் வந்து ஒரு சண்டைலாம் போகிறதுக்கு நான் வந்து ஒன்று பார்க்கல. சிக்னோரை வந்து கண்டிப்பாக உனக்கு அங்கே ஒரு பெரிய தொல்லையை கொடுத்துருவா போட்டிருக்கு. எனக்கும் அவ்வளோ பெருசாக பிடிக்காது. சரி அவளை பற்றி இதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு உதவுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம கதாநாயகி ஃபெட்டியை சேர்ந்த யாருக்கிட்டையும் இருந்து எனக்கு உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு சைல்டு சொல்கிறான், அப்படிலாம் சொல்லாத, நான் ஒன்றும் தப்பானவெல்லாம் இல்லை. ஒரு வகையில் பார்த்தா நான் தப்பானவன் தான், ஆனால் வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறதுக்காக வரல அப்படின்னு சொல்கிறான். முதல்ல இந்த சண்டை போகிற மாதிரி நிற்காம கொஞ்சம் சாதாரணமாக நின்று என்கிட்ட பேசு அப்படின்னு கேட்குறான். நம்ம கதாநாயகி சரி கொஞ்சம் சாந்த சுரபியான ரூபத்துக்கு வராங்க. சைல்டு சொல்கிறான், இப்போயாவது என்கிட்ட பேச ஒத்துக்கிட்டே நன்றி. மாஸ்டரில் நீ பண்ண சாகசம் எல்லாத்தையும் நான் வந்து கேள்விப்பட்டேன். என்னால் அந்த விஷயம் நடக்கும்போது உன்னை கவனிக்காமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அந்த விழா நடக்கும்போது நான் வந்து உன்னை தான் ரொம்ப கவனிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக எக்ஸ்ட்ரா எபிசோட் நீ கொல்லன்னு எனக்கு தெரியும், வேற யாராவது அதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். வருத்தத்தக்க வகையில் நான் வந்து ஒரு ஃபெட்டியை சேர்ந்தவன், அதுவும் செஷனாயிலேருந்து வந்தவன் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் என்னை பற்றி எனக்கு யாரும் நம்ப போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சும்மாவே என்ன வேறு இந்த லீவே கொஷின் வந்து ஒரு சந்தேகத்தோடய தான் எங்களை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பையன் கேட்குறான், அப்போ உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் எதுவும் செஞ்சதே இல்லை, அவங்க சும்மாவே உங்க மேலே சந்தேகப்படுறாங்க இல்லையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் வந்து அப்படியும் சொல்லிட முடியாது, சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், புது ஆளுங்க கிட்ட கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறதே நல்லது தான் அப்படின்னு சொல்கிறான். அதாவது சொல்லாமல் நான் வந்து இந்த சில தப்புகள்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒத்துக்கிறான். சரி முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு உன் மேலே எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்னு நீ நினச்சினா நீ வந்து நார்த்லேண்ட் பேங்க், அதாவது நார்த்லேண்ட் வங்கிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இந்த லீவ் இந்த கதை வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் போடுறதுக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ அந்த கேள்விகளாக நிறைய பதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பாய்.